ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் மையம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு நேட்டிவ் சர்டிபிகேட் இருப்பிட சான்றிதழ் அப்படின்றத நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சர்டிபிகேட்டை நீங்க எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். உங்களோட மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப் எதை வேணாலும் யூஸ் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த சர்டிபிகேட்டுக்கு நீங்க 60 ரூபாய் மட்டும் பே பண்ணி இதோட டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா சர்டிபிகேட்டை ஆன்லைன்லேயே டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் இ சேவையோட வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வெப்சைட்ல ஆல்ரெடி நீங்க இன்கம் சர்டிபிகேட்டோ இல்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோ எந்த சர்டிபிகேட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் அதுக்கான லாகின் ஐடி வந்து வச்சிருப்பீங்க. சப்போஸ் இப்பதான் நான் புதுசா இந்த வெப்சைட்டுக்கு வரேன் அப்படின்றவங்க இந்த நியூ யூசர் சைன் அப் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க புதுசா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு உங்களோட ஃபுல் நேம் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தாலுக் கொடுக்கணும், உங்களோட மொபைல் நம்பர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாகின் ஐடி. ஸோ லாகின் ஐடி வந்து நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட லாகின் ஐடி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட பேர் வர மாதிரி கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட லாகின் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து இந்த கேப்சா கொடுத்து சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களோட மொபைல் ஓடிபி ஜெனரேட் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சைன்இன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றது, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் ஹோம் பேஜுக்கு போயிட்டு இந்த லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இதுல 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஒன்னு வந்து நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு லாகின் வித் மொபைல் நம்பர், நான் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்றது மூலமாவும் நம்ம வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து லாகின் ஐடி மறந்துருக்கும், ஆனா மொபைல் நம்பர் ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஈஸியா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ல 2 மெத்தட்ல நீங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சு. நம்மளோட டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டேஷ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவ் சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ண போறோம். இந்த சர்டிபிகேட் 3ஆவதா இருக்கு பாருங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுக்கு அடுத்து இருக்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இந்த சர்டிபிகேட் இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு விண்டோ உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இல்லைனா எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னா ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போறீங்கன்னா அவங்களுக்கான கேன் டீடைல்ஸ் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிருப்பீங்க. இல்ல ஃப்ரெஷ்ஷா தான் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம கேன் டீடைல்ஸ் ஃபுல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆதார் நம்பர் இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றது வந்து இப்போ செல்வி, செல்வன் எப்படின்னு தமிழ்ல நம்ம சொல்றோம் இல்லையா, திரு, அந்த மாதிரி. ஸோ நம்மளோட பேருக்கு என்ன வருமோ அதை தான் இங்க வந்து நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட நேமா இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்லயே வந்து கொடுக்கணும், இங்கிலீஷ்லயே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ இந்த பாக்ஸ்ல நீங்க போயிட்டு இங்கிலீஷ்லயே வச்சு டைப் பண்ணீங்க அப்படின்னா, டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது தமிழ்ல அப்படியே வந்து கன்வெர்ட் ஆயிரும். அந்த மாதிரி தான் நம்ம தமிழ்ல டைப் பண்றது. அடுத்தது இங்க வந்து உங்களோட ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேரியல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் மேரீடா, சிங்கிளா, இல்லைனா செப்பரேட்டா, அந்த மாதிரி அன்மேரிடா அப்படின்றத இங்க கொடுக்கணும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த பாக்ஸ்ல வந்து டேட்டு, மந்த், இயர் வைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட டீட்டெயில்ஸ் கொடுக்க போறீங்கன்னா ஃபாதர் அப்படின்னு இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட பேர் அதன் டீட்டெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க, அதனால மதர்னு கூட கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களோட அப்பாவோட பேர் இந்த பாக்ஸ்லயும் அதே மாதிரி அவரோட பேரை தமிழ்லையும் கொடுத்துக்கணும். உங்களோட மதர் நேம் வந்து இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது தமிழ்லயும் அதே மாதிரி இங்க என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரிலிஜன் கேட்டிருக்காங்க பாருங்க. ரிலிஜன்ல ஹிந்துவா, கிறிஸ்டியனா, முஸ்லிமா என்ன அப்படின்றத நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட கம்யூனிட்டி நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். கம்யூனிட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா ஆக்குபேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ சில நீங்க அப்ளை பண்றவங்க வந்து இப்போ ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாம். சப்போஸ் வந்து நான் ஒர்க்கிங், இப்போ எதுவுமே ஒர்க் பண்ணல நான் வந்து அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் அப்படின்றது கொடுக்கலாம். இல்லைன்னா நாட் ஸ்டேட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணலாம். ஸ்டார்ல இருக்கிறது எல்லாமே நீங்க கம்பல்சரி ஃபில் பண்ணணும். மீதி இருக்கிறது நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட தமிழ்நாடு செலக்ட் ஆயிருக்கும். டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த பாக்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டு
நெக்ஸ்ட் உங்களோட தாலுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. தாலுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா ரெவன்யூ வில்லேஜ் வந்து கேட்டிருக்கும், அது கரெக்டா வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. அங்கதான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபார்வர்ட் வந்து ஆகும். ஸோ ரெவன்யூ வில்லேஜ் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அட்மின் யூனிட் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான அட்மிட் யூனிட் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். அது தெரிஞ்சா செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம விட்டுடலாம். ஏன்னா அது வந்து கம்பல்சரி கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான உங்களுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்ட்ரீட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பின்கோடு கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வார்டு நம்பர்லாம் தெரிஞ்சா கொடுக்கலாம், தெரியலன்னா விட்டுருங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ரீட் நேம், உங்களோட வீட்டு டோர் நம்பர், இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து இங்க வந்து என்டர் பண்ணிக்கணும். இங்க தமிழ்லயே ஸ்ட்ரீட் நேம் கொடுக்கணும், இங்கிலீஷ்லயும் வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துலயே கொடுக்குற மாதிரி இருக்கும். பிரசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமா இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா அது எல்லாமே இங்க காப்பி ஆயிடும். திரும்பவும் நீங்க என்டர் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. அடுத்தது உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்கணும். மொபைல் நம்பர் மட்டும் கம்பல்சரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கேன் டீடைல்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆகிடும். ஸோ அடுத்தது உங்களுக்கான கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா கேன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த கேன் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோட அடுத்த ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நேட்டிவிட்டி பை பர்த்தா இல்லை ரெசிடென்ஸ். அதாவது பர்த் அப்படின்னு சொல்றது அங்கதான் நீங்க வந்து பிறந்திருக்கீங்க, பிறந்ததுல இருந்தே அந்த இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி பை பர்த் அப்படின்னு வரும். சப்போஸ் வந்து இப்போ ஒரு ஊர்ல தான் வந்து நீங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்க, ஆனா நீங்க அங்க பிறக்கல அப்படின்னா நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த 2 கேட்டகரி கரெக்டா வந்து பாத்துக்கோங்க. நீங்க அங்கேயே பிறந்து அங்கேயே இருக்கீங்களா, இல்லைன்னா அங்கதான் ரெசிடென்டா இருக்கீங்க, பிறந்தது வேற இடம் பட் இருக்கிறது வேற இடமான்றத கரெக்டா வந்து பாத்துக்கோங்க. ஸோ மீதி எல்லாமே நம்ம கொடுத்த எல்லா டீடைல்ஸுமே அப்படியே வந்து இருக்கும். கேன்ல என்ன கொடுத்தோமோ அது எல்லாமே இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த டீடைல்ஸ் வித் அட்ரஸ் ஃபார் த பாஸ்ட் இயர்ஸ் இன் த டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ரெசிடென்ஸ் அப்படின்னு கொடுத்தனால நமக்கு இந்த மாதிரி காட்டுது. சரி, இதுவே இந்த நேட்டிவிட்டி பை பர்த் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ற மாதிரி இருக்காது, சப்மிட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு, பாத்துக்கோங்க. நீங்க எதை கேட்டகரி பேஸ் பண்ணி அப்ளை பண்றீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க இந்த டீடைல்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நேட்டிவிட்டி பை பர்த் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க பர்த் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெசிடென்சி அப்படின்னும் போது நம்ம அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ற பேஜ் வந்து வரும். ஸோ இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி பை பர்த் அப்படின்னு கொடுத்தனால பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல போட்டோ நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். எனி அட்ரஸ் ப்ரூஃப், ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம். உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் மெண்டட்டரியா வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இந்த இடத்துல தான் ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த ஃபார்ம் இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப்லேயே கூட நீங்க சைன் பண்ணி அதை அப்படியே ரீ அப்லோட் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அதை அப்படியே நீங்க வந்து இந்த இடத்துல அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் நமக்கு இந்த இடத்துல தான் நம்மளோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த ஃபார்மை தான் நம்ம டவுன்லோட் பண்ணி அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க கிளிக் பண்ணதுமே உங்களுக்கான செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் வந்து ஆகிரும். இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ், உங்களோட பேர், இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிருக்கும். ஸோ இங்க தான் நீங்க வந்து சிக்னேச்சர் வந்து பண்ணணும். சிக்னேச்சர் பண்ணி நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு சிக்னேச்சர் பண்ணி இந்த ஃபார்மை நீங்க திரும்ப ரீ அப்லோட் வந்து பண்ணலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல அவங்களோட நேமை மட்டும் டைப் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் சைன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க, அதுதான் வந்து ப்ராப்பரா வந்து இருக்கும். 1 by 1 டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றது இப்போ ஃபோட்டோன்னு செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர் வந்து 1 கொடுத்துக்கோங்க. 1 கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜேபிஜி, ஜிஃப், பிஎன்ஜி ஃபார்மேட்ல நம்ம கொடுக்கலாம். மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் 200 கேபிக்குள்ள இருக்கணும். போட்டோ மட்டும் 50 கேபிக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த 60 rupees பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க கார்டு டீடைல்ஸ், நெட் பேங்கிங் எதை வேணாலும் யூஸ் பண்ணி இந்த 60 rupees நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்னாலேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஜெனரேட் வந்து ஆகிரும். அதை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல இருக்க கேன் நம்பரும் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான சர்டிபிகேட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஓப்பன் போர்ட்டல்லே வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்றது. ஸோ 2 மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று அந்த பிளேஸ்ல பிறந்ததுல இருந்தே இருக்கீங்க அப்படின்னா பை பர்த்ல இருந்து நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இல்ல இப்போ ஒரு 5 வருஷம், 10 வருஷம், சில பேர் 20 வருஷம் அப்படிதான் வந்து அந்த இடத்துல ரெசிடென்ஸா இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் வச்சு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.